ஹே காய்ஸ், வெல்கம் பேக். இன்னைக்கு நம்ம செலெக்ஷன் ஷார்ட்டை எப்படி ரிகர்ஷன் வச்சு சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி செலெக்ஷன் ஷார்ட்னா என்ன, அதை எப்படி நார்மலாக சால்வ் பண்ணுறதுன்னு நான் வீடியோ போட்டிருக்கேன், அதை பாருங்கள். ஸோ இப்போது செலெக்ஷன் ஷார்ட்டை வச்சு ஒரு லிஸ்ட் ஆஃப் இன்டீஜர்ஸை எப்படி அசெண்டிங் ஆர்டரில் சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போது என்கிட்ட செட் ஆஃப் ரேண்டம் நம்பர்ஸ் இங்கே இருக்குது, 2, 6, 7, 3, 1. இந்த நம்பர்ஸை நான் சால்வ் பண்ணணும். ஓகேவா? இதை வந்துட்டு நான் செலெக்ஷன் ஷார்ட் வச்சு சால்வ் பண்ண போகிறேன். ஸோ செலெக்ஷன் சார்ட்டோட மெயின் ஐடியா என்னது? ஒரு லிஸ்ட் ஆஃப் இன்டீஜர்ஸில் இருக்கிறதுலே சின்ன எலமெண்ட் அதோட ஃப்ரண்ட்டில் தான் இருக்கணும். ஸோ இந்த 5 நம்பரில் இருக்கிறதுலே சின்ன நம்பர் 1 அதுதான் ஸ்டார்டிங்கில் இருக்கணும். அப்போ ஸ்டார்டிங்கில் இருக்க நம்பரை 1 இருக்க இடத்துக்கு ஸ்வாப் பண்ணிடலாம். ஸோ அதான் கான்செப்ட். ஸோ 2 கடைசியில் இருக்குது, 2 ஃபர்ஸ்டில் இருக்குது, 1 கடைசியில் இருக்குது, ரெண்டுத்தையும் ஸ்வாப் பண்ணுறோம். இப்போ 1 அது பொசிஷனில் கரெக்டாக ப்ளேஸ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் மீதி இருக்க நம்பர்ஸை நம்ம சார்ட் பண்ணணும். ஓகே, ஸோ 1 அதோட பொசிஷனில் ப்ளேஸ் ஆனதுனால இனிமேல் 1 பற்றி கவலைப்படவே தேவையில்லை. மீதி இருக்க 4 நம்பர்ஸை ஃபோக்கஸ் பண்ணால் போதும். இப்போது இந்த இருக்க 4 நம்பர்ஸில் இருக்கிறதுலே சின்ன நம்பர் 2 அதுதான் ஸ்டார்டிங்கில் ப்ளேஸ் ஆகணும். அதாவது இந்த 4 நம்பர்ஸோட ஸ்டார்டிங்கில் ப்ளேஸ் ஆகணும். அங்கே இருக்க 6 2 இருக்கிற இடத்துக்கு ஸ்வாப் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி பண்ணால் 1, 2 ரெண்டுமே அதோட பொசிஷனில் கரெக்டாக சார்ட் ஆகிடும். மீதி இருக்க 3 நம்பர்ஸை நம்ம ஃபோக்கஸ் பண்ணால் போதும். இப்போ மீதி இருக்க 3 நம்பர்ஸில் இருக்கிறதுல சின்ன நம்பர் என்ன? 3. அதுதான் அந்த 3த்தில் ஃபர்ஸ்ட் வரணும். ஸோ 3 நான் இங்கே வச்சுட்டேன். ஃபர்ஸ்ட்டாக இருந்த 7 எடுத்து நான் 3யோட ஸ்வாப் பண்ணிட்டேன். அந்த மாதிரி பண்ணால் 3யும் அதோட பொசிஷனில் கரெக்டாக ப்ளேஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் மீதி இருக்க 2 நம்பர்ஸை நம்ம ஃபோக்கஸ் பண்ணால் போதும். ஸோ மீதி இருக்க 2 நம்பர்ஸ் 7 and 6. ஸோ இதில் இருக்கிறதுல சின்ன நம்பர் 6 அதான் ஃபர்ஸ்ட் வரணும் இந்த 2 நம்பர்ஸில். ஸோ அதை எடுத்து நான் ஃபர்ஸ்ட்டில் வைப்பேன். 7 எடுத்து நான் இங்கே ஸ்வாப் பண்ணிடுவேன். இந்த மாதிரி பண்ணதுக்கப்புறம் மீதி ஒரு நம்பர் தான் இருக்கும். ஒரு நம்பர் அதாவது சிங்கிள் நம்பர் ஆல்வேஸ் சார்ட்டட். ஸோ இதை எதுவுமே பண்ண தேவையில்ல, இங்கே நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸோ ரிகர்ஷனில் என்ன ஆகும்னா, ஸ்டார்டிங்கில் ஃபுல் அரேவையும் நான் சார்ட் பண்ணணும்னு சொல்லுவேன். அதுக்கப்புறம் ஃபுல் அரேயில் சார்ட் பண்ணணும்னா அதில் இருக்க ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டு சின்ன எலமெண்ட்டாக இருக்கும். அதை நான் கரெக்டாக ப்ளேஸ் பண்ணதுக்கப்புறம் ஃபுல் அரேவை பண்ண வேணாம், அதுக்கு பதிலாக செகண்ட் பொசிஷன்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் சார்ட் பண்ணணும்னு சொல்லுவேன். திரும்ப செகண்ட் எலமெண்ட்டை கரெக்டாக ப்ளேஸ் பண்ணோடனே தேர்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் சார்ட் பண்ணணும்னு சொல்லுவேன். திரும்ப தேர்ட் வச்சோடனே 4th 5th அதை மட்டும் சார்ட் பண்ணால் போதும்னு சொல்லுவேன். அதை கரெக்டாக வச்சதுக்கப்புறம் லாஸ்ட் எலமெண்ட்டாகவும் கரெக்டாக சார்ட் பண்ணணும்னு சொல்லுவேன். சிங்கிள் எலமெண்ட் இஸ் சார்ட்டட். ஸோ இந்த இடத்துக்கு அப்புறம் என்ன ஆகும்னா எதுவும் பண்ண தேவையில்ல. அதனால திரும்ப நான் ப்ரீவியஸாக சொன்னதுக்கே திரும்ப வருவேன். அந்த மாதிரி வந்து நான் ஸ்டார்டிங்கில் இருக்க ஃபுல் எலமெண்ட் சார்ட் பண்ணுற ப்ராப்ளமுக்கு வருவேன். திரும்ப நான் இந்த இடத்துல வரும்போது எனக்கு ஆல்ரெடி சார்ட் ஆகியிருக்கும். ஸோ இதுதான் செலெக்ஷன் சார்ட்டை ரிகர்சிவாக சால்வ் பண்ணுறதோட டெக்னிக். இதோட இம்ப்ளிமெண்டேஷன் பார்க்கலாம். ஸோ இம்ப்ளிமெண்டேஷன் என்னன்னா, நம்ம ரிகர்ஷன் வச்சு பண்ணுறதுனால ஃபர்ஸ்ட் நமக்கு பேஸ் கேஸ் என்னன்னு தெரியணும். ஸோ பேஸ் கேஸ் என்னதுன்னா, சிங்கிள் எலமெண்ட் இஸ் சார்ட்டட். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு சிங்கிள் எலமெண்ட் சார்ட்டட். ஸோ அது வந்ததுக்கப்புறம் எதுவும் பண்ண தேவையில்ல, நம்ம திரும்ப போனால் போதும். அண்ட் அடுத்து ஆக்ஷன் பிஃபோர் ரிகர்சிவ் கால், அதாவது நெக்ஸ்ட் காலை மேக் பண்ணுறதுக்கு முன்னாடி கரண்ட்டாக இருக்கிற செட் ஆஃப் எலமெண்ட்ஸில் என்ன பண்ணணும்? கரண்ட்டாக இருக்க செட் ஆஃப் எலமெண்ட்ஸில் இருக்கிறதுல மினிமம் எலமெண்ட்டை ஃப்ரண்ட்டில் வைக்கணும். ஃப்ரண்ட்டில் இருக்கிறத அந்த இன்னொரு எலமெண்ட் இருக்கிறதுல ஸ்வாப் பண்ணணும். ஸோ அதாவது மினிமமாக கரெக்டாக அப்டேட் பண்ணணும் கரெக்ட் செட் ஆஃப் எலமெண்ட்ஸில். ஸோ கரண்ட் செட் ஆஃப் எலமெண்ட்ஸில் மினிமம் அப்டேட் பண்ணணும். அதான் ஆக்ஷன் பிஃபோர் ரிகர்சிவ் கால். தென் நான் இனிஷியலாக என்னோட கரண்ட் ரேஞ்சிலேருந்து ஸ்டார்ட் டு எண்டு இருக்கும். ஸ்டார்ட்டில் எலமெண்ட்டை கரெக்டாக வச்சதுக்கப்புறம் ஸ்டார்ட் +1லேருந்து எண்டு வரைக்கும் இருக்க எலமெண்ட்ஸை திரும்ப சார்ட் பண்ணணும்னு சொல்லி ரிகர்சிவ் காலை நான் கால் பண்ணுவேன். அப்படி கால் பண்ணதுக்கப்புறம் அது ரிகர்சிவாக அதையும் சார்ட் பண்ணிடும். சார்ட் பண்ணிவிட்டு திரும்ப இங்கே வரும்போது நான் எதுவும் பண்ண தேவையில்ல. ஸோ அதை பற்றி நான் கவலைப்பட வேணாம். ஸோ ஆக்ஷன் ஆஃப்டர் ரிகர்சிவ் கால் இந்த கேஸில் எதுவுமே கிடையாது. ஸோ நான் எதுவும் பண்ண வேணாம். ஜஸ்ட் பேஸ் கேஸு அண்டு ரிகர்சிவ் கால் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம கரண்ட் ரேஞ்சில் இருக்க ஸ்டார்டிங் எலமெண்ட்டில் மினிமம் எலமெண்ட் கரெக்டாக ப்ளேஸ் ஆகணும், அதை நம்ம அப்டேட் பண்ணணும் ப்ராப்பராக. தென் மீதி இருக்க ரேஞ்ச், அதாவது ஸ்டார்ட் டு எண்ட் இனிஷியலாக இருந்தால் ஸ்டார்ட் +1லேருந்து எண்டு நம்ம ரிகர்ஷன் வச்சு திரும்ப சால்வ் பண்ணணும். ஸோ இதான் செலெக்ஷன் சார்ட் யூஸிங் ரிகர்ஷன். இதை நான் கோட் பண்ணி காட்டுறேன். இப்போ நான் உங்களுக்கு C++ல் செலெக்ஷன் சார்ட்டை ரிகர்ஷனில் இம்ப்ளிமெண்ட் பண்ணி காட்ட போகிறேன். ஃபர்ஸ்ட் நான் செலெக்ஷன் சார்ட்டுக்கு ஒரு ஃபங்க்ஷன் எழுத போகிறேன். ஏன்னா ரிகர்ஷனில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுனால ஒரு ஃபங்க்ஷன் தேவை.
ஸோ செலெக்ஷன் சார்ட்னு ஒரு ஃபங்க்ஷன் வச்சுருக்கேன். இது எதுவுமே ரிட்டர்ன் பண்ணாது. இது வந்துட்டு நம்மளோட வெக்டரை வந்துட்டு சார்ட் பண்ணிடும். ஸோ அதுக்கு முன்னாடி என்கிட்ட ஒரு வெக்டர், அது கூட சில ரேண்டம் எலமெண்ட்ஸ் இருக்குது. தென் அதோட லென்த்தை கால்குலேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த ஃபங்க்ஷனில் நான் எந்த ரேஞ்ச் டு எந்த ரேஞ்ச் வரைக்கும் சார்ட் பண்ணணுங்கிற அந்த இண்டெக்ஸை நான் கொடுக்கணும். ஸோ 0லேருந்து லாஸ்ட் இண்டெக்ஸ் வந்து n-1, லென்த் -1. ஸோ அது வரைக்கும் நான் சார்ட் பண்ணணும்னு சொல்கிறேன். தென் என்னோட வெக்டர் 3த்தையும் பாஸ் பண்ணுறேன். ஸோ இந்த ஃபங்க்ஷன் எழுதுகிறேன். இனிஷியலாக ஸ்டார்ட் இண்டெக்ஸு, எண்ட் இண்டெக்ஸு, அப்புறம் என்னோட லிஸ்ட்டு 3மே இருக்கும். ஸோ ரிகர்ஷனை வச்சு நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுனால ஃபர்ஸ்ட் எனக்கு பேஸ் கேஸ் என்னன்னு தெரியணும். என் பேஸ் கேஸ் என்னென்னா, என்னோட ஸ்டார்டிங், அதாவது சிங்கிள் எலமெண்ட் இருந்தால் நான் அது ஆல்ரெடி சார்ட்டட், அது எதுவும் பண்ண வேணாம். ஸோ ஸ்டார்ட் ஈக்குவல் எண்டு. ஸ்டார்டிங் இண்டெக்ஸும் எண்டிங் இண்டெக்ஸும் சேமாக இருந்தால் ஒரே ஒரு எலமெண்ட்டாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ அது சிங்கிள் எலமெண்ட்டு சார்ட்டட், நான் எதுவும் பண்ண வேணாம். அதுக்கப்புறம் என்னோட ஆக்ஷன் பிஃபோர் ரிகர்சிவ் கால். ஸோ ரிகர்சிவ் காலை மேக் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணணும்னா, என்னோட கரண்ட்டாக இருக்கிற லிஸ்ட் ஆஃப் எலமெண்ட்ஸில் மினிமமாக அப்டேட் பண்ணணும். ஸோ அப்டேட் தி மினிமம். இதை நான் எப்படி பண்ணுவேன்னா, இனிஷியலாக மினின்னு ஒரு இண்டெக்ஸ் வச்சுப்பேன். என் கரண்ட் இண்டெக்ஸ் தான் அந்த மினிமம் இண்டெக்ஸ்ன்னு அசியூம் பண்ணிவிட்டு, வேறு ஏதாவது எலமெண்ட் என் ஸ்டார்டிங் எலமெண்ட்டோட சின்னதாக இருந்துச்சுன்னா அந்த இண்டெக்ஸை வந்துட்டு நான் அப்டேட் பண்ணிவிடுவேன். ஃபைனலாக அந்த இண்டெக்ஸையும் என்னோட ஸ்டார்டிங் இண்டெக்ஸில் இருக்க எலமெண்ட்டையும் ஸ்வாப் பண்ணிடுவேன். இந்த மாதிரி பண்ணுறதுனால என்னோட ஸ்டார்டிங் இண்டெக்ஸில் வந்துட்டு மினிமம் எலமெண்ட் ப்ளேஸ் ஆகிடும். நான் செஞ்சு காட்டுறேன். நான் ஸ்டார்ட்லேருந்து எண்டு வரைக்கும் ஃபுல்லாக ஐட்ரேட் பண்ணுறேன். ஏதாவது என்னோட கரண்ட் எலமெண்ட் ஏதாவது என்னோட நான் மினிமம்னு அசியூம் பண்ணியிருக்க எலமெண்ட்டோட சின்னதாக இருக்கா பார்ப்பேன். அப்படி இருந்துச்சுன்னா அந்த மினிமம்னு அசியூம் பண்ணியிருக்கல அந்த இண்டெக்ஸை வந்துட்டு நான் அப்டேட் பண்ணிடுவேன். ஃபைனலாக இது முடிஞ்சதுக்கப்புறம் என்னோட ஸ்டார்டிங் இண்டெக்ஸையும் என் மினிமம் எலமெண்ட் இருக்கிற இண்டெக்ஸையும் நான் ஸ்டாப் பண்ணிடுவேன். அப்படி பண்ணால் மினிமம் எலமெண்ட் வந்துட்டு எனக்கு ஸ்டார்டிங்கில் வந்துடும். இந்த மாதிரி பண்ணதுக்கப்புறம் நான் இப்போ ஒரு லிஸ்ட் ஆஃப் எலமெண்ட் ஸ்டார்ட் எண்டு இருக்குன்னா, ஸ்டார்ட்டில் இருக்க எலமெண்ட் கரெக்டாக ப்ளேஸ் ஆகிடும். ஆனால் ஸ்டார்ட்டுக்கு அடுத்ததுலேருந்து எண்டு வரைக்கும் நான் சார்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு நான் ரிகர்சிவ் கால் மேக் பண்ணிடுவேன். ஸோ ரிகர்சிவ் கால் என்னென்னா, இது செலெக்ஷன் சார்ட் தான். என்னோட ஸ்டார்டிங் கரெக்டாக இருக்குது. எனக்கு ஸ்டார்ட் அடுத்ததுலேருந்து எண்டு வரைக்கும் இதே வெக்டரில் வந்துட்டு எனக்கு சார்ட் பண்ணணும். இந்த மாதிரி பண்ணிட்டா எனக்கு என்னோட வெக்டர்ஸ் சார்ட் ஆகிடும். ஸோ நான் எங்கள் ஃபங்க்ஷன் இங்கே கால் பண்ணிவிட்டு எழுதிட்டேன். நான் எலமெண்ட்ஸை பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன். ஓகே, இனிஷியலாக மினிமம் எலமெண்ட் ஸ்டார்ட்னு அசியூம் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நமக்கு அந்த செட் ஆஃப் இன்டிஜர்ஸ் சார்ட் ஆகிடுச்சு. இப்போ நான் உங்களுக்கு பைத்தானில் வந்துட்டு செலெக்ஷன் சார்ட்டை ரிகர்ஷன் வழியாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதை காட்டுறேன். இனிஷியலாக என்கிட்ட ஒரு லிஸ்ட் இருக்குது. அதில் செட் ஆஃப் ரேண்டம் நம்பர்ஸ் இருக்குது. தென் அதோட லென்த்தை நான் கண்டுபிடிச்சி வச்சுட்டேன். ஸோ ரிகர்ஷனில் நான் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுனால ஒரு ரிகர்சிவ் ஃபங்க்ஷன் எழுதணும். ஸோ நான் அது பேர் செலெக்ஷன் சார்ட்டுன்னு வச்சுக்கிறேன். அதில் என் ஸ்டார்டிங் இண்டெக்ஸ், அதாவது இந்த கேஸில் வந்துட்டு 0th இண்டெக்ஸ்லேருந்து என்னோட எண்டிங் இண்டெக்ஸ் லென்த் -1 வரைக்கும் சார்ட் பண்ணணும். தென் என்னோட லிஸ்ட்டு 3த்தையும் நான் பாஸ் பண்ணுறேன். ஸோ இந்த ஃபங்க்ஷனை நான் இங்கே எழுதுகிறேன். ஃபர்ஸ்ட்டு ரிகர்சிவ் ஃபங்க்ஷனில் என்ன பண்ணணும்னா, பேஸ் கேஸ் என்னன்னு பார்க்கணும். பேஸ் கேஸ் வந்துட்டு சிங்கிள் எலமெண்ட் இஸ் ஆல்வேஸ் சார்ட்டட். ஸோ சிங்கிள் எலமெண்ட்னா என்னோட ஸ்டார்டிங் இண்டெக்ஸும்
எண்டிங் இண்டெக்ஸும் சேமாக இருக்கணும். அப்படின்னா ஒரே ஒரு எலமெண்ட் இருக்குன்னு அர்த்தம். அந்த டைமில் நான் எதுவும் பண்ண வேணாம். அதுக்கப்புறம் ஆக்ஷன் பிஃபோர் ரிகர்சிவ் கால். ரிகர்சிவ் கால் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும், என்னோட ஸ்டார்ட் டு எண்டில் இருக்க எலமெண்ட்ஸில் எது மினிமம் எலமெண்ட்டோ அதை நான் ஸ்டார்ட்டுக்கு போட்டுறணும். அண்ட் ஸ்டார்ட்டில் இருக்க எலமெண்ட்டை அந்த மினிமம் எலமெண்ட் எங்கே இருந்துச்சுனோ அங்கே வந்துட்டு நான் ஸ்டார்ட் பண்ணிடணும். ஸோ அதுதான் மினிமம் என்னன்னு கரெக்டாக அப்டேட் பண்ணணும். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா, இனிஷியலாக என்னோட மினிமம் இண்டெக்ஸ் வந்துட்டு ஸ்டார்ட் இண்டெக்ஸ்ன்னு அசியூம் பண்ணிவிட்டு வேறு ஏதாவது சின்ன எலமெண்ட் இருந்துச்சுன்னா அதை நான் கரெக்டாக அப்டேட் பண்ணிடுவேன். ஃபைனலாக ஸ்டார்ட் இண்டெக்ஸில் இருக்க எலமெண்ட்டையும் மினிமம் இண்டெக்ஸில் இருக்க எலமெண்ட்டையும் நான் ஸ்வாப் பண்ணிடுவேன். ஸோ என் மினிமம் எலமெண்ட்டை நான் கரெக்டாக அப்டேட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணால் ரிகர்சிவ் கால் மேக் பண்ணணும். ஸோ ரிகர்சிவ் கால் நான் எதுக்கு மேக் பண்ணுவேன்னா, என் ஸ்டார்டிங் இண்டெக்ஸில் இருக்க எலமெண்ட் கரெக்டாக இருக்கும், ஆனால் மீதி இருக்க எலமெண்ட்ஸ் வந்துட்டு கரெக்டாக சார்ட் ஆகியிருக்காது. ஸோ நான் ஸ்டார்ட்டுக்கு அடுத்தது, அதாவது ஸ்டார்ட் +1லேருந்து எண்டு வரைக்கும் இருக்க எல்லா எலமெண்ட்ஸையும் ரிகர்சிவாக மறுபடியும் சார்ட் பண்ணணும். ஸோ செலெக்ஷன் சார்ட் ஆஃப் எனக்கு ஸ்டார்ட்டுக்கு அடுத்தது என்ன, ஸ்டார்ட் +1 அதுலேருந்து திரும்ப எண்டு வரைக்கும் ரிகர்சிவாக நான் சார்ட் பண்ணணும் இதே லிஸ்ட்டில். இந்த மாதிரி பண்ணதுக்கப்புறம் அவ்வளோதான், சார்ட் ஆகிரும். இப்போ நான் அதை பிரிண்ட் பண்ணி காட்டுறேன். ஓகே, இப்போ அதை ரன் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சார்ட் ஆகிடுச்சு இந்த லிஸ்ட்டு. இப்போ நான் உங்களுக்கு ஜாவாவில் செலெக்ஷன் சார்ட்டை எப்படி ரிகர்ஷன் வச்சு இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுன்னு செஞ்சு காட்ட போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நான் அதுக்கு செலெக்ஷன் சார்ட்டுன்னு ஒரு ஃபங்க்ஷன் எழுதிப்பேன். ஸோ அதில் வந்துட்டு என்னோட எந்த ரேஞ்சிலேருந்து எந்த ரேஞ்ச் வரைக்கும் சார்ட் பண்ணணும்னு நான் மென்ஷன் பண்ணுவேன். ஸோ ஸ்டார்டிங் டு எண்டிங் என்னன்னு நான் மென்ஷன் பண்ணுவேன். இனிஷியலாக 0th இண்டெக்ஸ்லேருந்து லாஸ்ட் இண்டெக்ஸ், அதாவது லென்த் -1 n-1 வரைக்கும் என்னோட அரே லிஸ்ட்டை வந்துட்டு சார்ட் பண்ண சொல்லிட்டு நான் பாஸ் பண்ணுவேன். ஓகே, ஸோ அந்த ஃபங்க்ஷன் நான் இங்கே எழுதுறேன். இந்த ரிகர்சிவ் ஃபங்க்ஷன் எதுவும் ரிட்டர்ன் பண்ணாது. ஸோ நான் ரிட்டர்ன் டைப் வந்து வாய்ட் வச்சுருக்கேன். ஸோ இதில் வந்துட்டு நான் ஸ்டார்டிங் இண்டெக்ஸ், எண்டிங் இண்டெக்ஸ், அப்புறம் என்னோட அரே லிஸ்ட் 3த்தையும் பாஸ் பண்ணுறேன். ஸோ இந்த ரிகர்சிவ் ஃபங்க்ஷனில் ஃபர்ஸ்ட் நம்ம பேஸ் கேஸ் என்னங்கிறத எழுதணும். பேஸ் கேஸ் என்னென்னா, சிங்கிள் எலமெண்ட் இஸ் ஆல்வேஸ் சார்ட்டட். ஸோ சிங்கிள் எலமெண்ட்டை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறதுனா, என்னோட ஸ்டார்டிங் இண்டெக்ஸும் எண்டிங் இண்டெக்ஸும் சேமாக இருந்துச்சுன்னா ஒரே ஒரு எலமெண்ட் தான் இருக்குன்னு அர்த்தம். அந்த டைம் நான் எதுவும் பண்ண தேவையில்லை. ஸோ ஸ்டார்ட் ஈக்குவல் எண்ட், அதாவது ஸ்டார்டிங் எண்டிங் இண்டெக்ஸும் சேமாக இருந்துச்சுன்னா எதுவும் பண்ண வேணாம், ரிட்டர்ன் பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் நான் ஆக்ஷன் பிஃபோர் ரிகர்சிவ் கால், என்னோட ரிகர்சிவ் கால் மேக் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணணும்னு பார்க்கணும். ஸோ இனிஷியலாக என்னோட கரண்ட் செட் ஆஃப் எலமெண்ட் ஸ்டார்ட் டு எண்டில் இருக்கிறதுலே சின்ன எலமெண்ட் வந்து ஸ்டார்ட்டில் தான் இருக்கணும், ஸ்டார்டிங் இண்டெக்ஸில். ஸோ அதனால அந்த மினிமம் எலமெண்ட்டை நான் ப்ராப்பராக அப்டேட் பண்ணணும். அதை நான் எப்படி பண்ணுவேன்னா, இனிஷியலாக இருக்கிறதுலே மினிமம் எலமெண்ட்டோட இண்டெக்ஸ் ஸ்டார்டிங் இண்டெக்ஸ் தான் நான் அசியூம் பண்ணிப்பேன். வேறு ஏதாவது சின்ன எலமெண்ட் வந்துச்சுன்னா இந்த மினிமம் இண்டெக்ஸுங்கிற வேரியபிளை நான் அப்டேட் பண்ணிப்பேன். ஸோ ஃபைனலாக இந்த மினிமம் இண்டெக்ஸ் இருக்கிற வேரியபிளில் வந்துட்டு மினிமம் எலமெண்ட் இருக்குல்ல, அதோட இண்டெக்ஸ் இருக்கும். அதையும் நான் ஸ்டார்டிங் இண்டெக்ஸில் இருக்க எலமெண்ட்டையும் நான் ஸ்டாப் பண்ணிடுவேன். அந்த மாதிரி பண்ணால் மினிமம் எலமெண்ட் வந்து ஸ்டார்டிங்கில் போயிடும். இதை நான் செஞ்சு காட்டுறேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுவேன்னா, ஏதாவது ஒரு எலமெண்ட் என்னோட இனிஷியலாக மினிமம்னு அசியூம் பண்ணியிருக்க எலமெண்ட்டோட சின்னதாக இருக்கான்னு பார்ப்பேன். சின்னதாக இருந்துச்சுன்னா அந்த இண்டெக்ஸ் தான் சின்ன இண்டெக்ஸ். ஸோ மினிமம் இண்டெக்ஸை நான் அப்டேட் பண்ணிடுவேன்.
ஃபைனலாக என்ன பண்ணணும்னா மினிமம் எலமெண்ட் ஸ்டார்டிங்கில் தான் இருக்கணும். ஸோ ஸ்டார்டிங்கில் இருக்க எலமெண்ட்டையும் மினிமம் இண்டெக்ஸில் இருக்க எலமெண்ட்டையும் நான் ஸ்வாப் பண்ணுவேன். ஓகே. ஸோ இந்த மாதிரி நான் கடைசியில் ஸ்வாப் பண்ணதுக்கப்புறம் மினிமம் எலமெண்ட் வந்து ஸ்டார்டிங் இண்டெக்ஸில் கரெக்டாக ப்ளேஸ் ஆகிடும். ஃபைன். இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணணும்னா ஸ்டார்டிங் இண்டெக்ஸில் எலமெண்ட் கரெக்டாக ப்ளேஸ் ஆகிடுச்சு. பட் ஸ்டார்டிங்க்கு அடுத்ததுலேருந்து எண்டிங் வரைக்கும் ஒரு எலமெண்ட்ஸ் வந்துட்டு இன்னும் ஷார்ட் ஆகலை. அதை நான் ஷார்ட் பண்ணணும். ஸோ ரிகர்சிவாக இதே ஃபங்க்ஷனை கால் பண்ணி ஸ்டார்டிங்க்கு அடுத்ததுலேருந்து எண்ட் வரைக்கும் ஷார்ட் பண்ண சொல்லுவேன். ஸோ அதுக்கு இதே ஃபங்க்ஷன் தான் யூஸ் பண்ணுவேன். செலெக்ஷன் சார்ட் ஆஃப் ஸ்டார்டிங்கில் எலமெண்ட் கரெக்டாக ப்ளேஸ் ஆகிடுச்சு. ஸோ ஸ்டார்டிங்க்கு அடுத்ததுலேருந்து எண்டிங் வரைக்கும் நான் ஷார்ட் பண்ண சொல்லுவேன் இந்த அரே லிஸ்ட்டை. ஸோ இந்த மாதிரி பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபுல் அரே லிஸ்ட்டும் ஷார்ட் ஆகிடும். இப்போ நான் இதை இங்கே பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த அரே லிஸ்ட் ஷார்ட் ஆகிடுச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். ஏதாவது டவுட்னா கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அன்டில் தென் பை.